ஹாய் மேம், வெரி குட் மார்னிங். இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸோட கிளாஸ் 3 தான் பார்க்க போகிறோம். கிளாஸ் 1 and 2 வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணவங்க எல்லாருக்குமே நான் ப்ரைவேட் வீடியோவை உங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணியிருப்பேன். அதில் ஃபஸ்ட்டு வந்து ப்ரஷோட சைஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், எப்படி மிக்சிங் பண்ணணும், எந்த அளவுக்கு வாட்டர் யூஸ் பண்ணணும், எல்லாமே டீட்டெயிலாக சொல்லிக் கொடுப்பேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லைன். ரொம்ப பேசிக் கிளாஸ் வந்து நம்ம போகிறோம். ஸோ அந்த 2 கிளாஸை பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ யாராவது ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறவங்க உங்களுக்கு யாருக்காவது ஃபேப்ரிக் பெயிண்டிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா வெறும் 100 ரூபா பேமெண்ட்டுக்கு நம்ம பேஜில் இந்த கிளாஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி ஆரி ஒர்க் படிச்சிருக்கீங்கன்னா அந்த ஃபேப்ரிக் பெயிண்டிங் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது ஃபேப்ரிக் பெயிண்டிங்கையும் ஆரியும் சேர்த்து பண்ணுறது தான். ஸோ உங்களுக்கு 100 ரூபா பேமெண்ட்டில் படிக்கணும்னு ஆசை இருக்குது அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபுல் கிளாஸ் டீட்டெயில் சென்ட் பண்ணி விடுறேன், பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு லைன் எப்படி போடலாம்னு பார்க்கலாமா? எப்பவும் போல தான் எப்படி நான் மிக்சிங் பண்ணி எடுத்துக்க சொல்லணும் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். உங்களுக்கு இந்த ப்ரஷ்ஷை பார்த்தாலே தெரியும் ரவுண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணியிருக்கோமா இல்லை பிளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணியிருக்கோமான்னு. எக்ஸ்ட்ரா இருந்தால் ப்ரஷ்ஷில் பட்டுருச்சுன்னா எப்படி ரிமூவ் பண்ணணும் எல்லாமே டீட்டெயில்டாக ஃபஸ்ட்டு 2 கிளாஸாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு லைன் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். என் ப்ரஷ்ஷை எப்படி ஹேண்டில் பண்ணுன்றதை முன்னாடியே சொல்லி கொடுத்தாச்சு. இப்போ நான் போட போகிறது லைன் எப்படி போடணும் அப்படின்னா இப்படி உங்கள் ஆள்காட்டி விரல் கீழே இருக்கணும். ஜஸ்ட்டு இப்படி ஒரே ஒரு கோடு, ரொம்ப கோடு நேராக இருக்கணும்ல அவசியமே இல்லை. அதே மாதிரி ப்ரஷ்ஷை இப்படி பிடிச்சிட்டு இருந்தால் இப்படி கோடு போடவே கூடாது. உங்கள் ப்ரஷ் எப்போயுமே இப்படி சாஞ்ச மாதிரி இருக்கணும். ஜஸ்ட் இப்படி ஒரு கோடு. உங்களுக்கு புரியுதா நான் எப்படி சொல்கிறேன்னு? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்மளோட கிளாஸ் வந்து எப்போவுமே பிகினர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். ஸோ நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா மட்டும்தான் பர்ஃபெக்டாக இருக்கும். எப்பவும் போல் உங்களுக்கு ப்ரஷ்ஷில் வந்து நிறைய எக்ஸஸ் பெயிண்ட் இருந்துச்சுன்னா அதை எப்படி ரிமூவ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி ரிமூவ் பண்ண பிறகு போடுங்க. எப்படி இருக்கணும், ப்ரஷ்ஷோட சைஸ் வந்து ப்ரஷ்ஷோட ஷேப் வந்து இப்படி இருக்கணும். இப்போ ஃபுல் லென்த்துக்கு போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கேனக்குள்ளே எனக்கு 10 போச்சுன்னா திரும்ப பெயிண்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம போடலாம். உங்களுக்கு எப்படி சொல்ல வரேன்றது புரியுதா? ஓகே, பார்க்கலாமா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் வந்து இப்படி நிறைய எக்ஸஸ் பெயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு காரணம் நம்ம எக்ஸ்ட்ரா நிறையா பெயிண்ட் எடுக்கிறது தான். அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது நல்லா தெரிஞ்ச பிறகு நான் எப்படி லைன் போடுறேன்றதை பாருங்களேன். இப்படி நீட்டாக ஒரு லைன். இங்கனக்குள்ளே வந்து எனக்கு பெயிண்ட் கொஞ்சம் காலியான மாதிரி உங்களுக்கு தெரியுதா? அப்போ ப்ரெஷ்ஷை ரொட்டேட் பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ணிங்கன்னா அந்த எக்ஸசைஸு எக்ஸ்ட்ரா ப்ரெஷ் வந்து இன்னொரு பக்கம் இருக்கும். அதை வச்சு நம்ம ஈஸியாக போடலாம். இது மாதிரி மொத்தம் நீங்கள் 5 லைன் ப்ராக்டிஸ் பண்ணணும். நார்மல் லைன் எத்தனை ப்ராக்டிஸ் பண்ணணும்? 5 லைன் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிவிட்டு என் கையை நீங்கள் கவனிக்கிறதா ரொம்ப விஷயம். இப்படி கை இருக்கவே கூடாது, இப்படி தான் இருக்கணும். இருந்துட்டு இப்போ எனக்குள்ள பத்தலை அப்படின்னா நான் பெயிண்டிங்கை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இப்போ எனக்கு எனக்குள்ளே பத்தலை அப்படின்னா எனக்குள்ளே முடிஞ்சிருச்சு, பெயிண்ட் முடிஞ்சிருச்சுன்னா திரும்ப எக்ஸஸ் ஆட் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நீட்டாக போடணும். என்ன மேம் அங்கிட்டிருந்து பெயிண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா நிறையா பேர் வந்து நம்ம ஆரி ஒர்க் வந்து யூடியூப்லேயே போட்டோலாம். அதனால் நிறைய கான்ட்ரவர்சி வந்துச்சு. அதனால தான் முக்கியமான கிளாஸை ப்ரைவேட் வீடியோவை சென்ட் பண்ணிட்டு இது எல்லாமே வந்து ஈஸியாக எல்லாருமே பார்த்துக்கிற மாதிரி நம்ம சென்ட் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் உங்களுக்கு இதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சிடும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னா மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணிவிடுறேன். இது ஃபுல்லாக இப்போ நம்ம பார்த்துருக்குது லைன்ஸ். ஓகேங்களா? அந்த மேட் எடுத்துடுறேன், எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம பார்த்துருக்கிறது ஃபுல்லாக லைனு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது திக் லைன். இது வந்து நார்மல் லைன் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது திக் லைன் எப்படி போடுறோன்னு பார்க்க போகிறோம். திக் லைனுக்கு என்ன சைஸ் ப்ரஷ் யூஸ் பண்ணணுன்றதை சொல்லியிருக்கேன். அந்த சைஸ் ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணுங்கள். திக் லைன் எப்படி போடலான்றதை பார்க்கலாமா? திக் லைனுக்கு வந்து என்ன ப்ரஷ் எடுத்திருக்கேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது என்ன ப்ரஷ், ஓகேவா? அந்த ப்ரஷ்ஷை எடுத்த பிறகு இப்படி ஒரு கோடு. நான் பெயிண்ட்டை ரொம்ப கம்மியாக எடுத்திருக்கேன் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தானே. இது வந்து 5 லைன் போடணும், இது அதே மாதிரி 5 லைன் போடணும். ஓகேவா? இந்த மாதிரி கையை எடுக்காமல் போடணும். கையை எடுத்து போட்டிங்கன்னா அது வேலைக்கு ஆகாது. கண்டிப்பாக கையை எடுக்காமல் தான் போடணும். இப்போ நான் எப்படி போடுறேன்னு பாருங்களேன். இப்படி போட்டுட்டு திரும்ப கையை எடுத்து போட்டால் உங்களுக்கு தெரியுதா டிஃப்ரென்ஸ்? இப்படி இருக்கும். இப்படி போடவே கூடாது. போடுறோன்னா இப்படி ஒரே லைனாக இப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். எடுத்து போடக்கூடாது. அதே மாதிரி கையை இப்படி 90 டிகிரியில் வச்சு போட்டால் எப்படி வரும்னு பாருங்கள். இந்த இடையில உங்களுக்கு கேப் தெரியுதா? இப்படி தெரியும். அப்படி போடக்கூடாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். இப்படி எடுக்கிறோம் அப்படின்னா ப்ரஷ்ஷை நீங்கள் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட்டு இப்படி வைக்கிறோன்னா இப்படி சாய்ச்சி வச்ச பிறகு ஒரே லைன், அவ்வளோதான். பெயிண்ட் வந்து அங்கே தீந்துருச்சு. இப்போ எனக்கு பெயிண்டிங்குள்ளே தீந்த மாதிரி இருக்கலாம். அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா திரும்ப லோட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வச்சு ஒரு லைன். இந்த மாதிரி தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். இது வந்து லைன், இது திக் லைன். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து தின் அண்ட் திக் லைன். அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க.
தின் அண்ட் திக் லைன். ரெண்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா, இப்போ நம்ம பார்த்தது தின் லைன், இங்கே பார்த்தது திக் லைன். அதை ரெண்டையும் மர்ஜ் பண்ணி போட போகிறோம். இதுக்கு நீங்கள் வந்து பேசிக்காக ஒரு லைன் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க நல்லா தான் இருக்கும். அதையும் அப்படியே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்கேல் யூஸ் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இது வந்து நம்ம ஃபேப்ரிக்கில் இப்படி யூஸ் பண்ண முடியாது, ஜஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக தானே. ஸோ 5 லைன் போடணும். இப்போ நான் 2 லைன் போட்டு காமிப்பேன், நீங்கள் மொத்தம் எனக்கு 5 லைன் போடணும். ஓகேங்களா? ஓகே, இப்படி போட்டாச்சு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். உங்களில் யாருக்காவது ஃபேப்ரிக் பெயிண்டிங் கற்றுக்கிட்டோம், இதோட சேர்த்து ஆரி ஒர்க்கும் பழகிட்டா நல்லா ஏர்ன் பண்ணலாம் நினைக்கிறீங்க அப்படின்னா, நம்ம பேஜில் ஆரி ஒர்க்கும் டிட்டோ 100 ரூபா பேமெண்ட்டுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோங்க. பேசிக்கில் எப்படி கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணுறதுலேருந்து ஆரம்பித்து ஹெவி பிரைடல் பல்லக்கு, இந்த பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் தூக்கிட்டு போவாங்கல்ல பல்லக்கில், அந்த டிசைன் வரைக்கும் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிக் கொடுப்பேன். உங்களுக்கு கிளாஸஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஆரி ஒர்க் பற்றின டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு போட்டு விட்றேன். ஓகேங்களா? ஓகே, சூப்பர். இப்போ நம்ம கிளாஸ்க்கு போகலாம். இப்போ தின் அண்ட் திக் லைன் தானே பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து எனக்கு பெயிண்ட் வந்து கம்மியாயிடுச்சு, அதனால் பெயிண்ட்டை லோட் பண்ணிக்கிறேன். லோட் பண்ணிவிட்டு நல்லா மிக்சிங் பண்ணிவிட்டு மிக்சிங்க்கு டைம் ஆகுதுன்னு யோசிக்காதீங்க, அதை பொறுத்து தான் உங்கள் டிசைனே இருக்குது. அதே மாதிரி எப்படி வந்து ப்ரெஷ்ஷில் வந்து லோட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன், அந்த மாதிரி நீட்டாக லோட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, சூப்பர். ஓகே, தின் அண்ட் திக் லைன் பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிள். எப்படி போடுறேன்றதை பாருங்கள். எப்பவும் போல ப்ரெஷ்ஷை இப்படி வச்சுட்டு போட்டோமா, ப்ரெஷர் கொடுத்தா திக் லைன், திருப்பி ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணால் தின் லைன், ப்ரெஷர் கொடுத்தா திக் லைன். இப்போ எனக்கு பெயிண்ட் முடிஞ்சிருச்சு. ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்களேன், சின்ன லைனாக பெயிண்ட்டை ப்ரெஷ்ஷை இப்படி ப்ரெஷர் கொடுத்திங்கன்னா நல்லா பெருசாக விழுகும், திரும்ப சின்னது பெருசாக விழுகும், சின்னது பெருசாக விழுகும், சின்னது பெருசாக விழுகும். ப்ரெஷ்ஷை எடுக்கக்கூடாது. உங்களுக்கு எப்படி சொல்ல வரேன்னு புரியுதா? ப்ரெஷ்ஷை எடுக்காமல் இங்கே பாருங்கள், ப்ரெஷ்ஷை எடுக்கக்கூடாது. லைனு ப்ரெஷர் இப்படி பண்ணோம் அப்படின்னா ப்ரெஷ் கீழே போய் அடியப்படுதா, லைனு 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 இந்த மாதிரி போடணும். இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரியே தான் நம்ம லைனுக்கு போட்டலாம், அந்த ப்ரெஷ்ஷை நீங்கள் எடுத்துக்கங்க. சின்ன லைன் ப்ரெஷர், சின்ன லைன் ப்ரெஷர், சின்ன லைன் ப்ரெஷர். ஏன் குட்டியாக போட்டேன்னா நமக்கு வந்து பெயிண்ட் அதிகமாக காலி ஆகுதுல, அதனால தான். உங்களுக்கு டிஃப்ரெண்ட் நல்லா புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளோட ப்ரெஷ்ஷை நல்லா கவனிங்க. ப்ரெஷ்ஷை இப்படி போட்டால் அப்படி விழுகுது, இந்த ப்ரெஷ்ஷையே இப்படி வச்சு இப்படி அழுத்தினோம்னா பெருசாக விழுகுது. அதுதான் ரெண்டுக்கு இருக்க டிஃப்ரென்ஸ். அதாவது தின் லைன் திக் லைன், தின் லைன் திக் லைன், ரொம்ப ஒல்லியாக இருக்க லைன், ரொம்ப பெருசாக இருக்க லைன், இப்படி தான் போடணும். இங்கே பாருங்களேன், இப்போது இதில் போட்டு காமிக்கிறேன். தின் லைனா திக் லைன், தின் லைனா திக் லைன். இங்கே எனக்குள்ள லோட் பண்ணிக்கிறேன். திரும்ப தின் லைன் திக் லைன், தின் லைன் திக் லைன். ஈஸியாக உங்களுக்கு புரியுதா? ப்ரெஷ்ஷை எடுக்கக்கூடாது, ப்ரெஷர் பண்ணிவிட்டு ப்ரெஷர் ரிலீஸ். அதாவது இங்கே எனக்குள்ள பண்ணும்போது ப்ரெஷர், மேலே எடுக்கும்போது ப்ரெஷர் ரிலீஸ். இப்போ பாருங்களேன், இங்கே பார்த்துக்குங்க, எக்ஸஸாக இருக்க பெயிண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு தான் போடணும். ஓகேங்களா? அதை மறந்துடக்கூடாது. தின் லைன் ப்ரெஷர், ப்ரெஷர் ரிலீஸ், ப்ரெஷர், ப்ரெஷர் ரிலீஸ், ப்ரெஷர், ப்ரெஷர் ரிலீஸ், ப்ரெஷர், ப்ரெஷர் ரிலீஸ். உங்களுக்கு புரியுதா எப்படி சொல்ல வரேன்னு? ப்ரெஷர், ப்ரெஷர் ரிலீஸ், ப்ரெஷர். இப்போ நான் தனியாக உங்களுக்கு ஒன்று போட்டுட்டு காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு பேப்பரில் பார்த்தாலே வித்தியாசம் தெரியும் கண்டிப்பாக. ப்ரெஷர் கொடுக்குறேன், ப்ரெஷ்ஷை எடுக்கக்கூடாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இங்கே நான் போட்டேன்னா எனக்குள்ள ஒரு சின்னது போட்டு ப்ரெஷ்ஷை எடுக்கக்கூடாது. அந்த ப்ரெஷர் கொடுத்து ப்ரெஷர் எடுக்காது தான் உங்களுக்கு வந்து இதில் டாஸ்கே. ப்ரெஷர் கொடுக்குறேன், ப்ரெஷர் எடுக்கிறேன், ப்ரெஷர் கொடுக்குறேன், ப்ரெஷர் எடுக்கிறேன், இப்படி தான் மாற்றி மாற்றி போடணும். இதுக்கு நல்லா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். லைன் திக் லைன், தின் அண்ட் திக் லைன், இந்த லைனில் வந்திருக்கு பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். சின்னது பெருசு,
சின்னது பெருசு சின்னது பெருசு இந்த மாதிரி ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதை வந்து அடுத்து வந்து ரவுண்டில் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அது எப்படின்னு சொல்கிறேன். இப்போ வந்து கிளாஸ் 3ல் இது 3 மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். லைன்ஸ், திக் லைன், தின் லைன். இது 3 எனக்கு 5 லைன் நீட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு உங்களுக்கு டவுட் கேட்குற நம்பரில் கேளுங்க. ஓகேங்களா? ஆரி ஒர்க்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் போட்டு விட்றேன். அதே மாதிரி உங்களுக்கு டெய்லரிங் கிளாஸ் இல்லை ப்ளவுஸ் மார்க்கிங் எந்த கிளாஸில் இன்ட்ரெஸ்ட்னாலும் மெசேஜ் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பராக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். தேங்க்யூ.